ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் நல்லவர். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் அடைய வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த பூமியில் இருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களும் நாம் அடைந்து நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆமாம், கர்த்தர் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை அடைய முடியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறத நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியும். கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, டிப்ரெஷன் ஸ்பிரிட்லேயே இருப்பாங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம வசனத்தை வாசித்தாலும் சரி, எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், சர்ச்சுக்கு போகிறோம் பாஸ்டர், சர்ச்சுக்கெலாம் வாரம் வாரம் போகிறோம் நான் சொல்லி நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு விடுதலை என்னால் ஃபீல் பண்ண முடியல. அந்த ஆண்டவரோடு ஒரு நெருக்கம் என்னால் அதை உண்டாக்க முடியல. நிறைய ஸ்ட்ரகிள் அப்படியே இருப்பாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, அவர்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு புகை மூட்டமாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்பொழுது அதுக்கு மேலே புகை படைஞ்சிருந்ததுன்னா, ஸ்மோக் அதில் கவராக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் தெளிவாக தெரியாது. சரிங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்குது, வேத வசனம் இருக்குது. அது வசனத்தை படித்தாலும் அதை புரிஞ்சு கொள்ளுகிற நிலைக்கு அவங்க மனது இருக்காது. ஏன்னா அந்த ஸ்மோக்கு கவரான மாதிரி, ஒரு புகை மூட்டம் போல் ஒரு கவரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆசீர்வாதங்களையும் தெளிவாக பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய உள்ளான மனுஷன், அந்த ஆவி மனுஷன் சொல்லுவாங்க. அந்த ஆவி மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறானோ, அந்த ஸ்பிரிட் ரெல்ம்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய காரியங்கள், இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதில் நெருக்கமாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களும் தரிசனங்களும் எல்லாவித காரியத்தையும், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். அந்த உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், அவன் ஆவிக்குரிய உலகத்தோடு, ஆவிக்குரிய பாதையில், வழியில் அவன் நெருக்கமாக இல்லைன்னா, ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா நன்மைகளும், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் எல்லாமே நமக்கு அந்த ஒரு பொருள் மேலே ஒரு மேகம் போல் மறைஞ்சி ஒரு புகை மூட்டமாக இருந்ததுன்னா அந்த பொருளை கிளியராக பார்க்க முடியாது. அதுபோல் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்டியன் லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நமக்கு அந்த எல்லா அற்புதங்களும் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கோம்? நமக்குள்ளே 3 காரியங்கள் இருக்கிறது: ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் இது நம்ம லைஃப்பில் எப்படி அது செயல்படுது? ஆவினா என்ன, ஆத்துமானா என்ன, சரீரம் அது எப்படி செயல்படுகிறது, ஆத்துமா எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுது, ஆவி நமக்குள்ளே எப்படி கிரியை செய்யுது? இதை 3 காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கினாதான் நாம் அந்த ஸ்பிரிட் ரியல்மில், ஆவிக்குரிய உலகத்தோடு நம்ம கனெக்டடாக இருக்க முடியும். நமக்கு வச்சிருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களும் நம்மை சேரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. வசனம் அதுதான் சொல்லியிருக்கு பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:23 பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவதாய் காக்கப்படுவது. ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாமே ஆண்டவர் வரும்பொழுது அது குற்றமற்றதாக இருக்கணும். ஸ்பிரிட், சோல் அண்ட் ஸ்பிரிட் மஸ்ட் பி blameless when Christ come அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கணுமா? அப்போது
இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னா என்ன, இதை நான் எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரீரம், உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்குவோம். இந்த சரீரம் சொல்லும்பொழுது இதை நம்ம இந்த சரீரத்தை பார்க்க முடியும், இதை நம்ம ஃபீல் பண்ண முடியும், மற்றவங்களும் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த சரீரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதில் சோர்வையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அந்த மசில்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஃபீல் பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். சரீரம் நாமளும் பார்க்கலாம், மற்றவங்களும் பார்க்கலாம். அதுதான் அந்த சரீரம், சரிங்களா? ஆத்மா என்று சொல்லும்பொழுது இந்த ஆத்மா மைண்டுன்னு சொல்லலாம், ஹார்ட்னு சொல்லலாம், சிந்திக்கிற திறனுடையது, இன்னர் பர்சனாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வச்சிருக்கிற அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மை எல்லாம் நம்மை சேரும், சரிங்களா? சரீரத்தை நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ஆத்மா உள்ளே இருக்குது, இன்னர் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம். அதையே நம்ம ஃபீல் பண்ண முடியும், ஆத்மாவை நம்ம ஃபீல் பண்ண முடியும். மற்றவங்க யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், மற்றவங்க ஃபோன் பண்ணும்போது அதை ஃபோன் பண்ணி அவங்க பேசும்பொழுது ஒரு சந்தோஷமான காரியத்தை பேசுனாங்கன்னா மனசு சந்தோஷப்படும். அப்போது ஆத்மா என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது. அப்புறம் அந்த ஆத்மா சோகமாகவும் ஆகிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும், மனசு சோகமாகிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது யாருன்னா ஹர்ட் பண்ணும் போதும் ஆத்மா ஹர்ட் பண்ணுறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? சரீரத்தை நம்ம பார்த்தோம், சரீரத்தையும் நம்ம பார்க்க முடியும், ஆத்மாவையும் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் நம்ம ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். நமக்கு அது உள்ளே இருக்கிற அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றது, உள்ளே நம்ம என்ன சிந்திக்கிறோமோ யோசிக்கிறோமோ அது சரீரத்தின் வழியாக அந்த ஆத்மா வெளிக்காட்டும், சரிங்களா? ஆனால் இது ரெண்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், அதை ஆத்மாவை சரீரத்தின் வழியாக பார்க்க முடியும். ஆனால் ஆவின்றதை யாராலையும் பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவி மனுஷனை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவி மனுஷன்தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. அந்த ஆவி மனுஷன்தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறான், ஆவியில் பிறந்தவன் ஆவியாக இருக்கிறான். which is born in flesh is flesh and which is born in spirit is spirit. மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சமாக இருக்கிறான், ஆவியில் பிறந்தவன் ஆவியாக இருக்கிறான். இந்த மாம்சத்திற்குரிய காரியமோ ஆவிக்குரிய காரியமோ ஒன்று அது தூரமாக இருக்கு, சரிங்களா? மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சத்திற்குரிய காரியத்திலே சிந்திக்கிறவனாக இருந்தான்னா இந்த ஆவிக்குரிய காரியத்தை அவனால் பார்க்க முடியாது, ஆவி மனுஷனை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற தரிசனங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஆவி மனுஷனுக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க முடியும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போது இந்த ஆவி மனுஷன் தான் முக்கியம். அப்போ ஆத்மா சரீரம் முக்கியம் கிடையாதா? இதுவும் முக்கியம். ஆவி மனுஷன் எந்த அளவுக்கு அவன் பலப்பட்டிருக்கிறானோ, அவன் ஒரு நெருக்கத்தோடு அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு நெருக்கமாக இருக்கிறானோ, அப்பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய மனுஷன் சகலவித ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களையும் ஆத்மான் வழியாக சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவான், சரீரத்தில் அற்புதத்தை கொண்டு வருவான். அப்போ இந்த ஆவி மனுஷன் ரொம்ப முக்கியம். இதை தான் நிக்கோதேமுக்கு இயேசு சொல்கிறார் ஒரு இடத்துல, ஆவிக்கு மாம்சத்தில் பிறக்கிறவன் மாம்சமாக இருக்கிறான், ஆவியில் பிறந்தவன் ஆவிக்குறவனாக இருக்கிறான், மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது நிக்கோதேமுக்கு ஒரு கொஸ்டின் வருது, போதகரே இயேசுவே நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, ஏற்கனவே ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒருத்தன் அம்மா வயிற்றில் பிறந்து வளர்ந்தவன் மறுபடியும் போய் எப்படி அம்மா வயிற்றில் போய் பிறந்து வர முடியும், இது எப்படி சாத்தியமாகும்? அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க நிக்கோதேமு. அவர் மாம்சத்திற்குரியவராக இருக்கிறதுனால அவர் நல்ல ஒரு போதகராக இருக்கிறாரு,
வேதத்தை குறித்து நிறைய பேருக்கு டீச் பண்ணுறாரு. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தை குறித்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஸ்பிரிட் ரேல்ம், அதை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால இயேசுக்கிட்ட கேட்குறார், எப்படி மறுபடியும் ஒருத்தன் வயிற்று உள்ள போய் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு இயேசு, மறுபடியும் சொல்கிறாரு, காற்றை நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. காற்றை பார்க்க முடியுமா? ஆனால் காற்றுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். காற்றுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், காற்றை நம்ம உணர முடியும். ஆனால் அந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால காற்று இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனோ, ஆவி மனுஷன், ஆவி உலகம், அது எங்கிருந்து இருக்கிறது என்று உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவிக்குரிய உலகத்தை உன்னால் உணர முடியும் என்று சொல்லி இயேசு அழகாக அந்த நிக்கோதேமுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அப்படியே தொடர்ந்து சொல்கிறாரு. கடைசியாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்குரிய காரியத்தை நான் சொல்கிற விஷயத்தையே உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல, நான் சொல்லுகிற காரியம் பூமிக்கு அடுத்த காரியத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியல, அப்போ ஆவிக்குரிய காரியத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதை நாம் புரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய இன்னர் மேன், ஆவிக்குரிய மனுஷன், அவன் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் பார்க்க முடியும், அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும், நம்முடைய சிந்தனைகள் தெளிவுபடும், நமக்கு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மாலே அடைய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவஜனமே, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், சரிங்களா? அந்த சரீரம் நம்ம சரீரத்திற்கும் மனசுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா, இந்த ஆவி மனுஷனை நம்ம விட்டுட்டோம்னா நம்மால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியாது. அப்போது சரீரத்தில் மேனிஃபெஸ்டேஷன், இந்த க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகணுமா, சரீரத்தில் கர்த்தருடைய அதிசயத்தை நீ பார்க்கணுமா, உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிற மேன்மைகளை நீங்கள் பார்க்கணுமா, உன் ஆத்துமா பலப்பட வேண்டுமா, இந்த ஆவிக்குரிய மனிதன் எவ்வளவு தேவனோடு, அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு கனெக்டடாக இருக்கிறானோ, அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வச்சிருக்கிற மேன்மைகளை பார்க்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆவி அது வல்லமை உள்ளது, நம்முடைய ஆவி அது பலம் உள்ளது, நம்முடைய ஆவிக்கு பயங்கரமான ஒரு பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை புரியாததுனால தான் பிரச்சனையே. இங்கே நம்ம நினச்சிக்கிறோம் அது ஆவினா அப்போ நம்ம பாஸ்டர்ஸ்லாம் தான் அதுக்கு ஓகே, பாஸ்டர்ஸுக்கு அந்த ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் பாஸ்டராக இருந்தாலும் சரி, பாஸ்டர் இல்லாத வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆளாக யாராக இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய மனிதனை அவர்கள் பலப்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய மனுஷனை புரிஞ்சு அந்த ஸ்பிரிட் வேர்ல்டோடு அந்த ஆவிக்குரிய பாதையில் நடக்க அந்த ஆவி மனுஷன் பலப்படுவான். அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? வசனம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 1:19 பார்த்தீங்கன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. யாரிடத்தில் நடப்பித்த? கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த வல்லமையுள்ள சத்துவத்தை, சரிங்களா, சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதாவானவர் கிறிஸ்துவை ஆவியானவர் உதவி கொண்டு, ஆவியானவர் மூலமாக அவர் வல்லமையை கொண்டு எழுப்பினார். அந்த வல்லமையின் மகத்துவத்தை, அந்த வல்லமையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இந்த வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் அறியும்படிக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அறியும்படிக்கு அவர் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்றாரு? நமக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை,
மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை நமக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும். நமக்குள்ளே பகிரங்கமாக வல்லமையாக அந்த ஆவி மனுஷன் பலப்பட்டு அவன் நம்ம வாழ்க்கையில வல்லமையாக கிரிய செய்ய வேண்டும். அதை நாம பார்க்கணும், நம்முடைய சொந்த கண்களினாலே பார்க்கணும். அந்த மகிமை உள்ள பிரகாசம் உள்ள அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி கிறிஸ்துவ வல்லமையோடு ஆண்டவர் எழுப்பினாரோ, பரிசுத்த ஆவியானவரை பலத்தோடு எழுப்பினாரோ, அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அதே வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யும், அதே வல்லமை எனக்குள்ள நடக்கும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் அந்த அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில பார்ப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்க வாழ்க்கையிலும் அந்த வல்லமை கிரியை செய்யும். ஆவி மனுஷன், உனக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சாதாரண ஆளு கிடையாது. அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க அந்த வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யும். ஆவி மனுஷன் பலப்படும் பொழுது சரீரத்திலும் உன் ஆத்மாவிலும் எல்லாவித அற்புதத்தையும் பார்க்க முடியும். பலவீனமா இருக்கிற சரீரமா இருந்தா ஆவி மனுஷன் பலப்பட்டான்னா, சரீரத்துல பலவீனமா இருந்தா சரீரத்துல பலவீனம் நீங்கி போகும், சுகம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், ஆத்மாவில் ஒரு சமாதானம் உண்டாகும், சிந்தனையில் ஒரு தெளிவு வரும், நம்ம தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு காரியம் இருக்குதுங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம இதை தொடர்ந்து நம்ம வருகிற காலத்தில் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிட் வேர்ல்டோடு நம்ம எப்படி கனெக்ட் ஆக முடியும், அந்த ஸ்பிரிச்சுவல் realm எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும், எப்படி பார்க்க முடியுன்றதை நம்ம வருகிற காலத்தில் பார்க்கலாம். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் தைரியமாக இருங்க, ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you. Thank you.